நம்ம மராத்தியர் வீர சிவாஜின்னு நம்ம சொல்றோம். இந்த மராத்தியர் வீர சிவாஜியவே ஒரு தளபதி வந்து தோற்கடிச்சிருக்கிறார். அவர் யாருன்னு கேட்குறீங்களா? ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங். இவர் யாரால அனுப்பி வைக்கப்பட்டார் தெரியுமா? முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் ராஜா ஜெய்சிங். இந்த ராஜா ஜெய்சிங் சிவாஜியை அடக்கி 1665ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு புரந்தர் உடன்படிக்கையை செய்து கொள்வாங்க. ரெண்டு பேரும், சிவாஜியும் ராஜா ஜெய்சிங்கும் புரந்தர் உடன்படிக்கையை செய்து கொள்வாங்க. அதுல என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இறுதியாக சிவாஜி அமைதியை நாடி தாம் கைப்பற்றிய அந்த கோட்டைகளை கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிறாரு. தான் கைப்பற்றிய பல கோட்டைகளையும் கொடுத்து விடுவதாகவும் முகலாய அரசினுடைய மன்சப்தாராகவே பொறுப்பேற்று விடுகிறேன் அப்படின்னு சிவாஜி சொன்னதாகவும், அதே போல பீஜப்பூரை கைப்பற்றுகிறேன் என்று சிவாஜி சம்மதிச்சதாகவும் இந்த மாதிரி செய்தியை வந்து அந்த புரந்தர் உடன்படிக்கையில சொல்லப்படுது. இந்த ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவிற்கு முகலாய அரசவைக்கு செல்லவும் சிவாஜி ஒத்துக்கொண்டார்னு சொல்றாங்க. ஆக்ராவில் முகலாய அரசவைக்கு சென்ற சிவாஜி அங்கு சிறையில் அடைக்கப்பட்டாரே தவிர நல்ல விதமாக அவரு அங்க நடத்தப்படல. கடைசியா பழக்கூடையில ஒளிஞ்சு தப்பிச்சு வந்தாரு சிவாஜி.